மாமரத்துப்பட்டிக்கு நேசமா போய் சேர்ந்துருவே சேர மாட்டேன். நீ மாமரத்துப்பட்டி என்ன டில்லிக்கே வேணாலும் நான் போய் சேர்ந்துருவேன். எனக்கு அவ்வளோ தெளிவு இருக்குது. பார்த்துக்கப்பா, கையில் காசு அம்மாட்ட கொடுத்து விட்டுப்பா, எங்கே வேணாலும் ஊரே சுற்றி உலகமே சுற்றி அடிச்சுட்டு வந்துடும். 50 ரூபா தான் தெரியும் பரவாயில்லையா? புது டெல்லியா பத டெல்லியா எந்த டெல்லி போகணுமா? நீ காசு மட்டும் கொடு, நான் போய் வந்துட்டேன்னா அப்புறம் கேளு. பார்த்துக்க. 50 ரூபா கொடுத்தா போதுமா? 50 ரூபாயா? 50 ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் கூட பப்பரப்பா மிட்டாய் கூட வாங்கிக்க முடியாது. அப்புறம் 50 ரூபாய் எனக்கு 50 ரூபாய்ப்பா, நீ அநியாயம் பண்ணப்பா. 50 ரூபாய் எங்கப்பா, இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு கூட பத்தாதுப்பா. போய் எரியோட்டுக்கு 13, அயலூருக்கு 10, 23 போனால் எவ்வளோ மிச்சம் இருக்குது? திருப்பி ரிட்டர்ன் வர்றது இல்லையா, போகிறது மட்டும்தானா? அட 25 இவர் என்ன அந்த காலத்தை கட்டிக்கிட்டே அலையிறாரு. நான் சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடம் எங்கள் அம்மா போங்க, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், எங்கள் சீதேவான்னு ஒரு கிளவி ஆகி இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளை இருக்கையில காடி செலமாமாலே கூட்டு போகிறேன் வான்னு சொல்லி என்னை கூட்டு போய் 4 ரூபா, அன்னைக்கு நான் 3 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு பொழுதும் கொத்து. நாளாக ஒரு நாளைக்கு 4 ரூபாடி சம்பளம் அப்படின்னுச்சு. 3 நாளைக்கு போனேன், என்னாச்சு 12 ரூபாய்ச்சில் நான் போனேன். நான் கொத்த தூக்கிட்டு போனவன் அப்பயே. அந்த காலத்திலே 3 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்குது. நீ என்னப்பா இப்போ எல்லாம் போவாதா? என்னப்பா 50 ரூபாய் நீ கொடுத்து நீ போயிட்டு வாங்குறே. 50 ரூபாய்க்கு குஜிலியும் பறக்கி பப்பரப்பா மிட்டாய் சூட மிட்டாய் ஒரு மிட்டாய் வாங்கி திங்க முடியாது.